இப்போ சமீபத்தில் ஒரு செய்தியை ஒரு அக்கா எனக்கு அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இஸ்ரேலுடையதான அந்த ஒலிவ மலைக்கு கீழே ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அவங்க எனக்கு அனுப்பின ஒரு விஷயம். ஆனால் இந்த பிளவு என்பது இன்னைக்கு நேற்று ஏற்படக்கூடியதல்ல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து இது இருக்குது. இதை வந்துட்டு ஒலிவமலை ரெண்டாக, அதுவும் கிழக்கு மேற்காக ரெண்டாக பெறக்கூடிய அளவில் இருக்குது. இது கித்ரோன் வேலியிலிருந்து வந்து அது ஜாயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இது வந்து சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு வந்து இறங்கும் போது நடக்க வேண்டிய சம்பவத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இயேசு வந்து 14 வந்து இறங்கும் போது அவருடைய பாதங்கள் ஒலிவமலை மேல் இருக்கும் பொழுது அது கிழக்கு மேற்காக பிரியும் அப்படின்லாம் வசனம் சொல்லுது. ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை எடுத்து நம்ம சொல்கிறோம். ஆனால் இது மட்டும் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏற்கனவே ஆப்பிரிக்கா வந்து கண்டங்கள் வந்து உடையுது. அது உடஞ்சி இந்தியாவோடு சேரக்கூடிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த வாரம் ரீசெண்டாக ஹிமாலயாஸ்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. டெக்கான் பிளேட்டுக்குள்ளே விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதை ஒரு 10 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணுற சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிர்வுகள் இருக்குது, அந்த ஷேக் அதிகமாக மாறிக்கிட்டே இருக்குது. இதனுடைய விளைவு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள், பெரிய அளவு பூமி அதிர்ச்சிகள் பூமியில் வரக்கூடியதுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்களில் ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகளை ஒரு அடையாளமாக மத்திய 24:8 வசனத்தில் இயேசு சொல்வார். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ பூமி அதிர்ச்சிகள் உலகம் முழுக்க வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கும் போது தீவுகள் எல்லாம் விலகி போயின. அந்த இடத்துல ஒரு பெரிய காரியங்களை பற்றி ஆண்டவர் பேசுவார், பெரிய டிசாஸ்டரை பற்றி. இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உலகளாவிய இதில் எது மறைக்கப்பட போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒலிவமலை ரெண்டாக பிளக்கிறது. இப்போ இயேசு வந்து இறங்கிறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் அது பிளக்கிற இடத்துக்கு வந்துடும். அப்புறம் தான் இயேசு வந்து இறங்கும் போது அது ரெண்டாக பிளக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு அடையாளமாக எடுத்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை, இதை உலகம் எப்படி மறுக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒலிவமலை மட்டுமா பிளக்க போகுது? இமாலயில தான் பெரிய ஃபால்ட் லைன் இருக்குது, ஆப்பிரிக்காவில் தான் பெரிய ஃபால்ட் லைன் இருக்குது. இனி உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு கீழே பூமிக்கு அடியில் அந்த பிளேட்ஸ்குள்ளே புஷிங் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் ஒலிவமலை சொல்கிறீங்க, அது ஒரு சாதாரண நிகழ்வு அப்படின்னு சொல்லி இயேசு வரப்போகிற அந்த பர்டிகுலர் நிகழ்வை வெறும் ஒரு சாதாரண நேச்சுரல் நிகழ்வாக மாற்றுறதுக்கான வேலை இப்போ நடக்க போகுது. ஆனால் விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது இன்னைக்கு நேத்தல்ல, 2500 வருஷத்துக்கு முன்னாடி சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் உரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசனம் இப்போ நம் கண்களுக்கு முன்பாக இந்த ஒரு பக்கம் எல்லா பக்கமும் தீவுகள் விலகிறது, பூமி அதிர்ச்சிகள் ஏற்படுறதுங்கிறது ஒரு அடையாளம் தான். ஆனால் இது மிக முக்கியமான அடையாளம். அவருடைய பாதங்கள் வந்து நிற்க போகுது. ஆனால் அது உடையறதுக்கு பிளக்கிறதுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சபை எடுத்துக்கொள்ளப்படணும். இப்போ அது பிளக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ வேகமாக வருகைக்குள்ளே போக போகிறோங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.